நம்ம கையிலும் எழிலும் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. அதுலேயும் இந்த வடிவெல்லாம் வந்து போதுன்னா அவ்வளோதான், இதோட கதை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வந்து போதுன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயம் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலும் எழிலும் தான் கடைசியில் வின் பண்ணுறாங்க. அதாவது ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து போதுன்னா சுச்சுவேஷன் மாறப்போகுது. ஏற்கனவே செப் சரவணன் வந்து போதுன்னா நம்ம கையலுக்கும் எழிலுக்கும் எதிராக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில் அவர் கொடுக்க போகிற அந்த பதில், அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியோட வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது உண்மையிலேயே இந்த தீபிகாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து போதுன்னா இப்போது பல விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி நம்ம கையிலும் எழிலும் இப்போது டிஷ்ஷெல்லாம் வந்து போதுன்னா அசத்தெல்லாம் செஞ்சு அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து போதுன்னா அசத்தெல்லாம் செஞ்சு செப் சரவணனையே வந்து போதுன்னா மாற்ற போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த சரவணன் சொல்கிறத கேட்டு இப்போது தீபிகா மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.